தொலைக்காட்சி பார்ப்பதில் அவர் ஸ்போர்ட்ஸ் பார்ப்பாரு, கிரிக்கெட் பார்ப்பாரு, நியூஸ் பார்ப்பாரு. பெண்கள் அவங்க சீரியல் பார்ப்பாங்க. அதானே உலக வழக்கம். ஆனா உண்மை என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சீரியலை கூட விட்டுறாம காலையில இருந்து சாயந்தரம் வரையும் பார்க்குற ஆண்கள் அப்படின்னு வரிசையா ஆட்கள் எடுக்க ஆரம்பிச்சா எங்களை எடுத்து மாள முடியாம குறைஞ்சபட்சம் போதும் நிப்பாட்டுங்கிற அளவுக்கு ஆள் வந்தாங்க. எனக்கு பொம்மலாட்ட சீரியல் போட்டாங்க, நான் பால் அப்புறம் தேடிக்கிறேன். நீ பொம்மலாட்ட பாப்பியா? இன்னைக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இவங்க, அந்த பக்கம் வரப்போறது யாருன்னு பாப்போம். கார்னர் பைசா இருக்கிறானே, குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்கானே. வெரி ஸ்மார்ட்யா. மனசுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கா? அழகிகளை ஒரே ஸ்டேஜ்ல பாக்குறது தான் ஃபர்ஸ்ட் டைம். போக பார்த்துட்டு செத்துருவாங்க, செட் ஆயிருவாங்கப்பா. பேரானந்தமா இருக்கு சார், எல்லாரையும் ஒரே இடத்துல. இது ஆனந்தம், அது பேரானந்தமா? ஆமா சார். வெக்கமா இல்ல? ஷெட்யூல் போட்டு பிரிச்சு பார்ப்போம். இப்போ எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்கும்போது ரொம்ப பேரானந்தமா இருக்குங்க ஐயா. என்ன ஷெட்யூல் போட்டு பிரிச்சு பாப்பீங்க? காலைல 11 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 10:30 மணி வரையும் பார்ப்போம். விடிஞ்சிருங்க தூக்கம். அட நீங்க வேற என்னென்ன சொல்லுங்க. தாலாட்டு, மகராசி, திருமகள், செவ்வந்தி, பிரியமான தோழி, பாண்டவர் இல்லம், இலக்கியா. இல்ல 8:30 மணிக்கு மேடம். இலக்கியா இருங்க அருவி, அப்புறம் மலர். 6:30 மணிக்கு ஆனந்த ராகம், 7 மணிக்கு சுந்தரி, 7:30 மணிக்கு கயல், 8 மணிக்கு வானத்தை போல, 8:30க்கு மிஸ்டர் மனைவி, 9 மணிக்கு இனியா, 9:30க்கு எதிர்நீச்சல், 9:30க்கு 10 மணிக்கு அன்பேவா. வேற ஏதாவது வேலைக்கு போறீங்களா நீங்க? நான் படிக்கிறேன் சார். என்ன படிக்கிறீங்க? BA தமிழ் லிட்டரேச்சர் 3rd இயர். ஓ அப்படியே விஷயம். 8 தொகையும் 10 பாட்டு சொல்லுங்க. நச்சினை நல்ல குழந்தை 500 ஒத்த பதிச்சு 10 பாட ஓங்கு பரிபாடல் 10 பாட்டு எழுதிடுவேன் சார் வேகமா. டாப்பர் சார் காலேஜ்ல. ஓகே, பெரிய விஷயம்யா. ஓகே, உங்களுக்கு என்ன தோணுது ஒரு நேரத்துல இவ்வளவு பேரை ஒண்ணா ஒரு சேர பாக்கும்போது? ஒரு டைம்ல ஒரு தேவதை பார்த்தா பரவாயில்ல சார், இங்க இவ்வளவு பேர் தேவதை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இல்ல நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. இவகிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஆவுன்னு நீ பில்டப் பண்ண. பல தேவதைகளை பார்த்தாலும் இந்த தேவதை எனக்கு ரொம்ப பிடிச்ச தேவதை அப்படின்னா யார சொல்லுவீங்க? வைஷ்ணவி அக்கா சார். நீங்க தானே அவங்க வரும்போது போய் கால்ல விழுந்தது? அடங்கு ஒக்காலவலி, இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. எதனாலப்பா போய் கால்ல விழுந்த நீ? அவங்க ரொம்ப பிடிக்கும் சார். பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. அவனுக்கா ஒண்ணு செய்யலாம்னு என்ன செய்யலாம்? இதுவரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கு போய் சொல்றேன். அப்புறம் அவங்க உங்ககிட்ட கொடுக்குறாங்க, என்ன செய்யணும் உங்களுக்கு? போட்டோ இதாதான்க்கா. போட்டோ வாங்க. டேய் என்னடா பால் விளம்பரத்து வேற பசு மாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு. வாசு அக்கா, உங்க சீரியல் பார்க்க ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட இன்னையோட 408 எபிசோட் போயிட்டு இருக்கு. 408வது எபிசோட். கவுண்டிங்ல கன்மா இருக்குங்களா? தெரியுமா? எனக்கே தெரியலடா தங்கமே. செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. அது இல்லாம உங்க ஆக்டிங் ரொம்ப 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 பிடிக்கும். அதுவும் நீங்க ஜான்னு கூப்பிடுங்க பாத்தீங்களா, அது ரொம்ப பிடிக்கும். நான் அவ்வளவு போல்டா பேசுவேன் உங்கள மாதிரியே. இந்த மாதிரி பேசி காட்டுவியா? ஆமா. கூவுடா ஜான், வாய மூடு ஜான். உனக்கு தெரியாது ஜான் அந்த குணசேகரன் ஃபேமிலியை பத்தி. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பாட்டு தெரியுமா உங்க சீரியலுடைய பாட்டு? டைட்டில் இல்ல சாங் சார், ஃபுல்லால தெரியாது. தம்பி சாங் போறாப்ல, நாங்களா யூரின் போட்டு வந்துரும். பாய்ஸ் நீ மங்கையை பிறந்திடவே ஒரு மாதவம் செய்தாயோ, கோடி கனவுகளோடி கலந்திட பிறந்தாயோ, நீ சமையல் கட்டை தாண்டி அந்த சாதனை தேரில் ஏறி இந்த உலகையால பெண்ணே ஓடிவா, நீ ஆற்றல் நீ அறிவு நீ தரையெல்லாம் தாண்டி வாகை சூடவா. 2 லைன்ல பாட்டை நிறுத்துவான்னு பார்த்தா ஃபுல் பாட்டை பாடுறான்டா அவன். நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம்னா 9:30 மணிக்கு எதிர்த்து பார்க்காம தூங்க மாட்டோங்கக்கா. நாளைக்கு என்ன நடக்கணும் ஒவ்வொரு நாளுமே பேசுவோங்க நாங்க 2 பேருமே. இது எடுபட்ட பையன் கௌதம்க்கும் வாத்துக்காரிக்கும் 2 வாரமா சண்டை. நேத்து மொட்டை மாடியில சண்டை முத்திடுத்து மாடியில இருந்து அவளை தள்ளி விட்டுட்டான். மாடியில இருந்து தள்ளி விட்டானா? அதுக்கப்புறம் என்னாச்சு யாருக்கு தெரியும்? அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே. கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டானா?
மிஸ் ஆக்சுவலி அவங்க பேய் கேரக்டர்ல பண்ணியிருப்பாங்க. யாரு நீ மோகினில அது பேய் இல்ல, அருமையான ஃபிகர். ஜென்ரலாகவே ஒரு பியூட்டி கான்சியஸோட நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஆனால் அது அவங்க பெருசாக இன்டென்ஷனலாக யோசிக்காம எனக்கு ஒரு ரோல் இருக்கு, அதை நான் ஸ்ட்ராங்காக பண்ண முடியும்னு சூப்பராக ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அதில் எல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமடா எருமை. எனக்கு வில்லியா நடிக்கிறவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதுல என்ன ஷில்பா கரெக்ட் தானே? ஆமா. சொன்னீங்களா ஷில்பா? ஷில்பா ஷில்பா அந்த பேரை ஒரு தடவை நான் சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுங்க. அந்த சீரியல் வந்துட்டு பார்ட் 1ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் சார். அவங்க பார்ட் 2ல தான் வந்தாங்க. அந்த சீரியல்ல உங்களோட ஒரு சீனியர் ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் சார், அவங்க வாய்ஸ்ல ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடுங்க. நான் போயிட்டேன். ரைட், எனக்காக ப்ளீஸ் சார், கண்டிப்பா சார் பாட சொல்லுங்க. ஃபேன்ஸ் இருக்கோ உங்க வாய்ஸ்க்காக ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடிடுங்க ப்ளீஸ். என்ன நான் சொல்றது இப்போ? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. இசை மலையில் நனைய தயாரா? என்னையா அவனுங்க எவனுமே கை தட்ட மாட்டானுங்க. முன்பே வா என் நண்பே வா, ஊனே வா உயிரே வா, ஒரு தடவை அப்படி பண்ணாத, பார்க்க அழகா இருக்கன்றதுனால தான் விடுறேன். முன்பே வா என் அன்பே வா, பூ பூவாய் பூ பூவாய். போதுமா? வேற லெவல் டக்கராகுதுக்கா. என்ன வேற லெவலு? எடி செருப்ப நாய். சீரியல் அவங்க நேமும் ஸ்ருதி தான் சார். ஓ ஸ்ருதி நீங்க, அதனால எந்த ஸ்ருதியில பண்ணாலும் எங்களுக்கு அது கேட்க பிடிக்கும். நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. யார பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுச்சு? பிரீதா மேடம். பிரீதா மேடமா? சின்ன வயசுல நடிச்சிட்டு இருக்காங்க. நான் சின்ன வயசுல நடிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் நீங்க சின்ன வயசுல பாத்துட்டு இருக்கீங்க, அவங்க சின்ன வயசுல நடிச்சிட்டு இருக்காங்க. சோ எல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமடா எருமை. ரேணு அவங்களோட நிறைமாத நிலவு வெப் சீரிஸ்ல ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அதுல எஸ்பெஷலி சாரி பை ரவி, ஒவ்வொரு இடத்துலயும் அந்த சாரி கேட்கணும். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. ஸோ அண்ணி கயல் சீரியல்ல வந்து அண்ணியா நடிச்சிருப்பாங்க. அவங்க ஆக்சுவலி எனக்கு சுந்தரபாண்டியன் மூவில ரொம்ப பிடிக்கும். மத்த எல்லாம் சீரியல் சொல்றாங்க, நீங்க சீரியல் சொல்றீங்க, வெப் சீரிஸ் சொல்றீங்க, படம் சொல்றீங்க, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் சொல்றீங்க. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்தா? அந்த மீசை காட்ட கொடுங்க. எல்லாரும் பார்க்க ரொம்ப ஜாலியா இருக்கு சார். ஐஸ் மேடம் எப்படி இருக்கீங்க? பாண்டியன் ஸ்டோர் விட்டு போனது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. டேய் டேய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். இதே வரையும் நேத்து வரையும் சொல்றேன், நேத்து வரையும் பார்த்து சார் வந்துட்டு இருக்கேன் எனக்கு சீரியல். நெஞ்சு அடிக்குதா? தண்ணியா குடி. ஆனந்தத்துல பாவி. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். என்ன மனுஷன்? நீங்க நல்லா இருக்கீங்களா? சரி. சார் இல்ல சார், அவளை பார்த்தோன்னு எல்லாத்தையும் மறந்துட்டேன் சார். ஓரமா இங்க இருந்து அவங்களை இங்க ரசிச்சு ரசிச்சிருந்தீங்களா? இல்ல நான் இப்போ ஒண்ணு சொன்னா அவர் ரசிக்க மாட்டாரு. உங்க வைஃப் எந்த ஊர் சொன்னீங்க? மதுரை சார். அதே ஊர் தான் நானும். அமுகு டுமுகு அமால் டுமால்.